உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதியோட ஹஸ்பண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணி எரேஸ் பண்ணிட்டாரு. இப்ப அவருக்கு பாரதி யாருன்னு எதுவுமே தெரியாது. இது என்ன புதுசா இருக்கு? இப்படி இல்லாம ஆபரேஷன் பண்ணுவாங்க? பாரதி, நான் என்னமோ உங்க 2 பேருக்குள்ள சண்டை அது குழந்தைங்களுக்கு தெரியாது, அதனாலதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். பாரதி, சத்தியமா இந்த விஷயம் தெரியாது. வாழ்க்கையில சில நேரம் நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்கும். எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. இல்ல பாரதி, மறந்துட்டாருன்னு சொல்றீங்க? இல்ல, எனக்கு புரியல. உங்களை, உங்க குழந்தைங்க எல்லாரையுமே மறந்துட்டாரா? எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. நான் அவர் மேல வச்சிருந்த அன்புல இருந்து அவர் என் மேல காட்டின காதல் வரைக்கும் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. ஏன் பாரதி, நீங்க அவருக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையா? அவருக்கு ஞாபகம் வரும் தெரிஞ்சிருந்தா முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா அவருக்கு உண்மை தெரிஞ்சா, அவர் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் முயற்சி எடுக்க முடியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்பவே நான் ட்ரை பண்ணேன். அப்ப இவர் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தான் காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணவே இல்லை. எல்லார் மாதிரியும் உங்க கதையும் நார்மல் கதையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கதை உங்க 2 பேருக்கும் இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நீங்க அவர் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. அந்த அன்பு கண்டிப்பா உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கும். என்னங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? என் டார்லிங் சொன்ன மாதிரி அந்த காதலே உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிரும். நீங்க வேணா பாருங்களேன். அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது. அவர் இங்க வந்திருக்கிறதே அந்த கல்யாணத்துக்காக தான். அவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது புது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எனக்கும் சரி, என் குழந்தைங்களுக்கும் சரி இடமே இல்லை. அவர் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, உயிரோட இருந்தா போதும் தான் நான் ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டேன். மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாரதி. உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல 1000 நடக்கலாம், ஆனா முடிவு சந்தோஷமா தான் இருக்கும். சிலரோட இருந்தாதான் பார்க்கவும் நல்லா இருக்கும், பழகவும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஜோடி நீங்க. உங்களுக்கு நடுவுல இருக்கிறது பிரிவில பாரதி, சின்ன விரிசல். அந்த விரிசலை விதியே சரி பண்ணி உங்க 2 பேருமே சேர்த்து வைக்கும். கரெக்டா சொன்ன தங்கம். நம்மள மாதிரியே இவங்களும் ஜோடியா சந்தோஷமா இருக்கணும்ல, கண்டிப்பா அது நடக்கும். பாரதி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். சரி, நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ. பாத்துக்கோங்க. பார்த்து போயிட்டு வாங்க. அப்போலாம் வரோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.